friends, welcome back to my channel Pugazh Passion. இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாலில அஸ்வின் செஞ்ச நூடல்ஸ் பால்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மேலே கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப சாஃப்டாவும் இருக்க ஒரு ரெசிபி. நூடல்ஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 பேக்கெட் நூடல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நூடல்ஸில் ஒரே ஒரு பேக் மட்டும் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பேக்கெட் கோட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த நூடல்ஸை குட்டி குட்டியாக உடச்சி தண்ணியில் சேர்த்துக்கலாம். 2 to 3 minutes நூடல்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நூடல்ஸ் நல்லா குக் ஆகணும். நூடல்ஸ் நல்லா குக் ஆன உடனே அதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடணும், இல்லைனா பால்ஸ் பிடிக்கும்போது வராது. இப்போது ட்ரெயின் பண்ண நூடல்ஸை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கேப்சிகம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நூடுல்ஸோடு வந்த மசாலா பேக்கெட் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அப்படி இந்த மசாலா பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மேகி மசாலா தனியாகவே விற்குது. இது 5 rupees தான். இதை வாங்கி இதையும் சேர்த்துக்கலாம். அஜ்வைன் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஓமம், சால்ட் 1/4 டீஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசையும் போது ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு பிசைய வேண்டாம். நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா உள்ளே அந்த நூடுல்ஸோட டெக்ஸ்சரே தெரியாமல் போயிடும், அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போது அந்த நூடுல்ஸ் மேலே கோட் பண்ணுறதுக்காக மைதா மாவு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். பெப்பர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மேகி மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுக்க போகிறோம். பேஸ்ட்டு திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருந்துச்சுன்னா மேலே ஒட்டாது. இப்போது அவுட்டர் லேயர் கோட்டிங்காக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க இன்னொரு பேக்கெட் மேகி எடுத்து அதை இந்த மாதிரி குட்டி குட்டி உடச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. நம்ம பால்ஸை மீடியம் சைஸாக பிடிச்சிக்கிட்டா தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு டோனட் ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாம். டோனட் ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பால் மாதிரி ஆக்கிக்கிட்டு அதை கையில் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் போட்டுக்கலாம். இது பர்ஃபெக்டாக வரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபைனலாக அதை ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போது எல்லா பால்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மைதா மாவு மிக்ஸில் போட்டு ஒரு டைம் கோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பொடியாக்கி வச்சுருக்க நூடுல்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி மேலே அவுட்டர் கோட்டிங் பண்ணிக்கலாம். நூடுல்ஸில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸ் அவுட்டர் லேயரில் போய் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போதும் அது தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க டோனட் எடுத்து மைதா மாவில் இந்த மாதிரி ஒரு கோட் பண்ணிக்கலாம். இதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைனா அந்த ஷேப் போயிடும். இப்போ அதே மாதிரி அது மேலே நூடுல்ஸை போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஷேப் வரலைனாலும் இதை ஷேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். எல்லா பால்ஸும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸை 1 by 1 போட்டு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா மேலே இருக்க நூடுல்ஸ் உடனேவே தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஸ்லோவாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டோனட் போடும்போதும் கேர்ஃபுல்லாக போட்டு அதே மாதிரி ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நூடோனட் ஆர் நூடுல்ஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை உள்ளே சாப்பிடும்போது நூடுல்ஸ் ஃப்ளேவரும் வருது, மேலே இருக்க நூடுல்ஸும் செம கிறிஸ்பியாக இருந்துச்சு. மேலே இருக்க லேயர் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு.
டோனட் ஷேப்பும் உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கலரும் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த டிஷ்ஷை டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயனைஸோட சர்வ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி வீடியோஸ்க்கு பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.